நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 2 2A எக்ஸாமுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தொல்காப்பியத்தை பார்க்க போறோம். ஷாக் ஆகாதீங்க, ஏன்னா லாஸ்டா நடந்த குரூப் 4 எக்ஸாம் எல்லாருக்கும் தெரியும். தொல்காப்பியம் புத்தகத்திலிருந்து கேள்விகள் வந்திருந்துச்சானா ஆமாம் வந்திருந்தது. தொல்காப்பியத்துல பொருள் அதிகாரம், ஓகேங்களா? தொல்காப்பியத்தை எடுத்தனா மொத்தமா 3 அதிகாரம் இருக்கும், ஓகேங்களா? ஒண்ணு எழுத்து அதிகாரம், அடுத்ததா சொல், மூன்றாவதா பொருள். இந்த பொருள் அதிகாரத்துல இருக்கிற மரபியல்ல இருந்துதான் ஒரு கேள்வி நமக்கு நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல வந்துருந்துச்சு. எல்லாரும் பார்த்திருப்பீங்க. புல்லோட உறுப்பு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எக்ஸாம்பிள் ஓலைன்னு கொடுத்திருந்தாங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேள்விக்கான ஆன்சர் இந்த தொல்காப்பியம் பொருள் அதிகாரம் புத்தகத்துல இருக்கு. இங்க பாருங்க, புல்லின் உறுப்புகள். இதுல புல்லின் உறுப்புகளாக இதழ், ஈர்க்கு, ஏடு, ஓலை, குலை, தோடு, பாலை, மடல் என்பவற்றை தொல்காப்பியம் கூறுகின்றது. ஓகேங்களா? தொல்காப்பியத்துல பொருள் அதிகாரம், அதுல மரபியல்ல தான் இந்த ஒரு டேட்டா நமக்கு கேட்கப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா? இதுல இருந்துதான் அவங்க பேஸ் பண்ணி கேட்டாங்களான்னு தெரியல. பட் அவங்க கேட்ட டேட்டா கரெக்டா இதுலதான் மேட்ச் ஆகுது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், லாஸ்ட் டைம் கேட்டாங்க, இந்த டைமும் இதே மாதிரி இந்த புத்தகத்துல இருந்து வருமா? யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? எனக்கும் கூட தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? இதுல இருந்துதான் கேள்வி வருமானு தெரியாது. பட் ஒருவேளை இதுல இருந்து வந்துட்டால், ஒருவேளை இதுல இருந்து வந்துட்டா என்ன பண்றது? ஓகேங்களா? அதனால கொஞ்சம் டேட்டா தான் இருக்கு. அந்த கொஞ்சம் டேட்டாவை நம்ம படிச்சு வச்சுக்கலாம். ஆல்ரெடி எல்லாரும் ஸ்கூல் புக்ஸை படிச்சிருப்பீங்க. ஸ்கூல் புக்ல அந்த 10th புக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கும். ஓகேங்களா? அது எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அதை படிச்சிருப்பீங்க. இப்ப எக்ஸ்ட்ராவா நம்ம சோர்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல இருந்து ஒரு வேலை கேள்வி வந்தால், ஓகேங்களா, இன்டைரக்டா கேள்வி வந்தா கூட ஒருவேளை நமக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் நமக்கு யூஸ் ஆகலாம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ முக்கியமான சில டேட்டாஸை இந்த வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட்டுக்கு வீடியோ போட்டிருக்கோம். அந்த டாபிக் எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கண்டென்ட்ல ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க. அடுத்ததான் நம்ம இப்ப எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாத்தையும் வர நாட்கள்ல பார்க்கலாம். ஓகேங்களா? கண்டென்ட் பேஸ்டு என்னென்ன நமக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்ததான் பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்ல இந்த பேஜஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஓரறிவு, ஓகேங்களா, உயிர்மை உற்றறிதல் நமக்கு புத்தகத்திலே இருக்கும் இது. ஓகேங்களா? ஓரறிவு என்பதே உற்றறிவது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஈரறிவு, மெய்வாய் உற்றறிதல். ஓகேங்களா? மூவறிவு, உயிர்மை, வாக்கு, வாய், மூக்கு, உற்றறிதல். ஓகேங்களா? 9th புக்ல நினைக்கிறேன், 9th புக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த டேட்டாஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்ல. அடுத்ததா பாடல் கொடுத்துருக்காங்க, புல்லும் மரனும் ஓரறிவினவே. ஓகேங்களா? ஓரறிவு என்ன, புல், மரம், இதெல்லாம் ஓரறிவு. ஓகேங்களா? அடுத்ததா 2 அறிவு என்ன, 3 அறிவு என்னன்னு இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்களா, அதே கண்டென்ட் தான் இது, வேற ஒண்ணும் இல்ல. இந்த பாருங்க, ஓரறிவு உயிர், புல், மரம், புதல், கொடி, எலும்பில், புழு, மக்களும். ஓகேங்களா? அதே மாதிரி ஈரறிவு 2 அறிவு பாருங்க, நந்து, முரல், கிளிஞ்சல், முற்றிலும். ஓகேங்களா? இதெல்லாம் 2 அறிவு. இந்த மாதிரி 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுன்னு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நமக்கு சிலபஸ்ல இது டைரக்டா கவர் ஆகுதுன்னா கவர் ஆகல. ஓகேங்களா? நம்மளோட எந்த டாபிக்லயும் இது வரல. ஓகேங்களா? மேபி இதை எப்படி கேட்கலாம், ஓகேங்களா, கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி கேட்டா எப்படி கேட்கலாம்னா, ஓகேங்களா, நண்டு, தும்பி, வண்டு, தேனி பொருந்தாத இணையில கொடுத்துட்டு இது 3 கொடுத்துட்டு பக்கத்துல எங்கே எறும்புன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கேட்க முடியுமே தவிர மற்றபடி நம்ம சிலபஸ்ல எந்த டாபிக்லயும் இது கவர் ஆகல. அடுத்ததா நம்மளோட சிலபஸ்ல கவர் ஆகிற டாபிக் என்னன்னா புல்லின் உறுப்புகள். அந்த இளமை பெயர், அந்த மரபுல, ஓகேங்களா, மரபு, வினை மரபு, தொகை மரபு, இதெல்லாம் நமக்கு டைரக்டா கனெக்ட் ஆகிற டாபிக் எதுனா இந்த புல்லின் உறுப்புகள். அடுத்ததா இந்த மரத்தின் உறுப்புகள். ஓகேங்களா? இந்த 2 டாபிக் தான். அடுத்ததா இளமை பெயர்கள். ஓகேங்களா? நம்ம இளமை பெயர்களை தனியா பார்ப்போம் ஒரு வீடியோல, ஆனா அது கண்டென்ட் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அது அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோல புல்லோட உறுப்புகளும் மரத்தோட உறுப்புகளும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, கமுகு, தென்னை, பனை, மூங்கில் போன்றவை இவ்வகையின. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச்ல, ஓகேங்களா, டெஸ்ட் பேட்ச்ல கூட இந்த சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். ஓகேங்களா? இது எந்த வகையை சார்ந்தது, ஓகேங்களா, பொருந்தாதது எதுன்ற மாதிரி கேட்டிருக்கோம். 3 கொடுத்துட்டு, ஓகேங்களா, இன்னொன்னு இதுல இருந்து ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும். ஓகேங்களா? டெஸ்ட் எழுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஆனா இப்படித்தான் கேள்வி வருமானா நிஜமா தெரியல, யாருக்குமே தெரியாது. மேபி கேட்டா இதுல இருந்து கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா நமக்கு சிலபஸ்ல டைரக்டா
கவர் ஆகிற தலைப்புகள் தான் இது ரெண்டுமே. ஓகேங்களா, இது நம்ம இப்போ டீட்டெயில்டா பார்க்கலாம். அடுத்ததா புள்ளின் உறுப்புகளாக இதழ், ஈர்க்கு, ஏடு, ஓலை, குலை, தோடு, பாலை, மடல் என்பனவற்றை தொல்காப்பியம் கூறுகின்றது. ஓகேங்களா, புல்லோட உறுப்புகளா என்னென்னு பாருங்க, ஞாபகம் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, வேற வழி இல்லை. ஓகேங்களா, மேபி கேட்டுட்டா கூட நம்ம ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, சோ அதனால எல்லாரும் பார்த்து வச்சுக்கோங்க. புல்லோட உறுப்புகள் என்ன? இதழ், அடுத்ததான் ஈர்க்கு, ஏடு, ஓலை, குலை, தோடு, பாலை, மடல். ஓகேங்களா, இது எல்லாமே புல்லோட உறுப்புகள். நீங்க 10ஆம் வகுப்பு புத்தகத்துல படிச்சதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடவே இந்த 1 2 3 4 5 6 7 8 ஓகேங்களா, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, இதழ், புல்லோட உறுப்புகள்ல இதழும் வரும். ஓகேங்களா, பூக்கு மட்டும்தான் இதழ்னு நினைச்சுக்காதீங்க. இதழ், ஈர்க்கு, ஏடு, ஓலை, குலை, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓலை, குலை. அடுத்ததா தோடு, பாலை, மடல். ஓகேங்களா, இது மொத்தமே புல்லோட உறுப்புகள் தான். அடுத்ததா இவற்றோடு குறும்பை. ஓகேங்களா, குறும்பை, நுங்கு, முகம்பு, போந்தை முதலியவற்றையும் புல்லின் உறுப்புகளாக கொள்ளலாம் என்கிறார் பேராசிரியர். ஓகேங்களா, இது கூடவே இதையும் கூட நம்ம என்னன்னு சொல்லலாம், புல்லோட உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, சோ இது ஒரு 8, இது 9, 10, 11, 12. ஓகேங்களா, மொத்தமா 12 டேட்டாஸ் புல்லோட உறுப்புகள்ல இருக்கு. இத மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டுட்டா ஓகேங்களா, ஒரு வேலை கேட்டுட்டா நமக்கு ஆன்சர் பண்ண கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, இதுல 12 டேட்டா. ஓகேங்களா, டெஸ்ட் எழுதுனவங்களுக்கு இதுல இருந்து கூட கொஸ்டின் கேட்டிருப்போம் இன்னைக்கு டெஸ்ட்ல. சோ ஓகேங்களா, இதை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு டெஸ்ட் நீங்க கரெக்டாவே எழுதிருக்கலாம். அடுத்ததான் மரத்தின் உறுப்புகள். ஓகேங்களா, மரத்தோட உறுப்புகள்ல பாருங்க, அரும்பு. நம்ம ஆக்சுவலா பூவோட உறுப்புகள்ல அரும்பு நம்ம பார்த்திருப்போம். ஆனா பாருங்க, மரத்தோட உறுப்புகள்லயும் அரும்பு வந்திருக்கும். ஓகேங்களா, டெஸ்ட்ல கண்டிப்பா இதுல இருந்து கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாம் கேட்டா கண்டிப்பா நம்ம எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். மரத்தோட உறுப்புகள்ல அரும்பு வரும்னு யாருமே நம்ம யோசிக்க மாட்டோம். ஓகேங்களா, ஆனால் மரத்தோட உறுப்புகள்ல அரும்பும் இடம்பெற்றுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அரும்பு, இலை, குழை, கோடு, சினை, தளிர், நவை, பூ, முறி. ஓகேங்களா, பாருங்க, பூவும் வருது, அரும்பும் வருது. புரியுதுங்களா, மரத்தோட உறுப்புகள்ல பூவும் இடம்பெறுது, அரும்பும் இடம்பெறுகிறது. அடுத்ததா இலை. இலை. அடுத்ததா குழை, கோடு, சினை, தளிர். பாருங்க, மரத்தோட உறுப்புகளையும் தளிர் இடம்பெறுது. நவை, முறி முதலியவற்றை மரத்தின் உறுப்புகளாக கூறுகின்றது தொல்காப்பியம். யாரு இதெல்லாம் சொல்றது? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் இருக்கிற டேட்டா தான் நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, பாருங்க, புல்லோட உறுப்புகள் எது வருது? ஓலை. ஓகேங்களா, இதுதான் நமக்கு கீ ஆன்சரா கொடுத்திருந்தாங்க. நம்ம என்னதான் பள்ளி பாட புத்தகத்தை மேற்கோள் காட்டினாலும் அவங்க கிட்டயும் சோர்ஸ் இருக்கு தொல்காப்பியத்திலிருந்து எடுத்துன்றதுக்கு. ஓகேங்களா, சோ நம்ம இதை படிச்சு வச்சுப்போம், கண்டிப்பா நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, அடுத்ததா புல், மரம் ஆகிய இரு வகைக்கு பொதுவான உறுப்புகளாக காய், பழம், தோல், செதில், வீழ் ஆகியவற்றை வரையறுக்கிறார் தொல்காப்பியர். பாருங்க, புல், மரம். ஓகேங்களா, புல்லு, மரம், இது ரெண்டும் நம்ம முன்னாடி பார்த்தா புல்லோட உறுப்புகளும் சரி, மரத்தோட உறுப்புகள். புல், மரம் ஆகிய இரு வகைக்கும் பொதுவான சில உறுப்புகளும் இருக்காம். இதுக்கு முன்னாடி நம்ம புல்லுக்கு தனியா பார்த்தோம், அதே மாதிரி மரத்துக்கு தனியா பார்த்தோம். மரத்துக்கு எத்தனை இருந்துச்சு? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா, இதுல ஒரு 9, அதுல ஒரு 12 கிட்ட இருந்துச்சு. ஓகேங்களா, இது இல்லாம ரெண்டுத்துக்கும் பொதுவான சில உறுப்புகளும் உள்ளது. அது என்னென்ன உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, காய். நல்லா நோட் பண்ணீங்க, புல்லோட உறுப்புகள்லயும் பொதுவான உறுப்பு எதுனா காய், புல்லுக்கும் பொதுவான உறுப்பு எதுனா காய். அடுத்ததா பழம். ஓகேங்களா, காய், பழம் ரெண்டுமே மரத்தோட உறுப்புகள்லயும் பொருந்தும், புல்லோட உறுப்புகள்லயும் பொருந்தும். அடுத்ததா தோல், செதில், வீழ் ஆகியனவற்றை வரையறுக்கிறார் யாரு? தொல்காப்பியர். ஓகேங்களா, யார் சொல்றது? தொல்காப்பியர் சொல்றாரு. சோ இதை வச்சு கூட அவங்க கொஸ்டினை கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, பொதுவான உறுப்புகளில் தவறானது எதுன்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா, காய், பழம், தோல், செதில், வீழ். ஓகேங்களா, 5 தான் இருக்கு. சரியும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த வீடியோல நம்ம இளமை பெயருக்கு போகலாம். ஓகேங்களா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இனி வரும் அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூவ் பண்ணிட்டே போயிடலாம். ஸ்கூல் புக்கையும் ஒரு சைடு படிச்சுட்டே வாங்க, சைட்ல நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸும் பார்த்துட்டே போகணும். ஒருவேளை ஸ்கூல் புக் கண்டென்ட்டே கேட்டுட்டா என்ன பண்றது? ஓகேங்களா, அதனால ஸ்கூல் புக்கையும் விடக்கூடாது. நிறைய பேசிக் கான்செப்ட் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு, அந்த கான்செப்டையும் படிச்சுக்கோங்க. கூடவே நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸையும் பார்த்துட்டே போகலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட், ஓகேங்களா, கான்செப்டுவலா எங்கெங்கெல்லாம் பார்க்கணுமோ
அது எல்லாத்தையும் நம்ம யூடியூப் கிளாஸ்ல பார்த்துடலாம். ஓகேங்களா? கான்செப்டுவலா எதெல்லாம் பார்க்க முடியுமா கண்டிப்பா இதுக்கெல்லாம் நம்ம வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா குவாலிட்டி வீடியோஸ், ஐஎன்எம் வீடியோஸ்னு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.